ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இது உங்களுடைய அப்புறம் என்ன ஃபேவரட்டான எபிசோடு. வழக்கம் போல் சும்மா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டோட, கொஞ்சம் கூட நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட்டோட அட்டகாசமான 3 படங்களை உங்களுக்காக நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 படங்களை தனித்தனியாக நம்ம விமர்சனம் பண்ணியிருப்போம்ல, அந்த ரிவ்யூ வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3லேயுமே வேறு கெட்டப்பில் இருப்பேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் தள்ளி நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னேன், இல்லை ரொம்ப ரீசெண்டாக சொன்னேன், அந்த மாதிரி 3 படங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நிச்சயமாக 1-2 படங்கள் நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தா கூட ஒரு 1-2 படங்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 படங்களை பொறுத்தளவுக்கு வழக்கம் போல் 2 விஷயங்கள். ஒன்று, நம்மளை நம்பி நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு எப்படி பார்க்குறது சார் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லாதீங்க, தைரியமாக பார்க்கலாம். 2வது, இந்த படத்துக்குள்ளே அடல்ட் கண்டென்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஒரு படத்துடைய முடிவில் நான் சொல்லிவிடுவேன். அதனால் தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ மொத்தத்தையும் பார்த்து அந்த 3 படங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சட்டு புட்டுன்னு பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கி தெரிய விடுறோம் இந்த சண்டேயை. நமக்கு தொண்டையில் கொஞ்சம் கீச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் திருப்பி இருக்குது. அதனால் குரல் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிச்சு அப்படின்னா பொறுத்தருளுங்கள் மக்களே. இதில் நான் உங்களுக்கு முதலாக ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2024 ஒரு பாலிஷ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான கலர்ஸ் ஆஃப் ஈவில் ரெட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதாநாயகி ஆரம்பத்திலே ஒரு பப்பு பார் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கவன், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எப்படி காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு. அங்கேயே ஒரு சம்பவம் தான். அதுக்கப்புறம் கதாநாயகி சடலமாக ஒரு கடல் ஓரமாக கண்டெடுக்கப்படுறாங்க போலீஸ்னால். இப்போ நம்ம கதாநாயகின்னு ஒரு ப்ராசிக்யூட்டரு, அவர் கையில் தான் இந்த கேஸ் வந்து சேருது. கதாநாயகியுடைய அம்மா அந்த ஏரியாவில், அந்த ஊரில் பெரிய ஜட்ஜு அவங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஆளுடைய பொண்ணுக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது இந்த கேஸை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை நம்ம கதாநாயகனுக்கு. இதுக்கப்புறம் அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு, கதாநாயகி இப்படி கொலை பண்ணி கிடக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டோட ஒரு படம், செமையான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இது. இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கலி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து இவங்க மேட்ச் பண்ணியிருக்கலாமோ, அதை ஒழுங்காக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வச்சா கூட, மொத்த படமும் பார்த்து முடிக்கும்போது ஏங்க என்ன மாதிரி படம், கழுத்தில் ஒரே ஒரு போங்க ஒரு ஃப்ளானா பரவாயில்ல விட்டுருவான் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே தேத்திப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த படம். டெஃபினட்டாக ஒருத்துவாச்சு, எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் ஒரு சில ட்விஸ்ட்டை நீங்கள் மல்லாக்கப்படுத்தி பிறண்டு பார்த்தாக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ட்விஸ்ட்டு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இந்த படத்துடைய இன்னொரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு ஒரு த்ரில்லருங்கிற அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் நமக்கு இருக்கும். அதுக்கு கதாநாயகியுடைய அந்த கதாபாத்திரம் சரி, அவங்க அம்மாவாக ப்ளே பண்ண அந்த ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்துலையும் அந்த எமோஷன்ஸ் நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அட்டகாசமாக இருக்கும் இந்த படம். அடல்கார்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ரேஷன் கார்டு சம்பவம் மக்களே. ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2வதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2022 ஒரு டென்மார்க் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான த ஃபைனல் கிளைண்ட், த லாஸ்ட் கிளைண்ட் அப்படிங்கிற பேர்லையும் இந்த படம் கிடைக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, நம்ம படத்துடைய கதாநாயகி இருக்காங்களே, அந்த ஏரியாவிலே அவங்க தான் ஹைலி பெய்டு சைக்காலஜிஸ்ட். அந்தளவுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுற ஒரு ஆள். அவங்கக்கிட்ட ஒரு வழக்கம் போல் ஒரு நாள் எல்லா பேஷண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. கடைசியாக நாளை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருக்கா மேடம், அனுப்புவா அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் உங்களுக்கு பே பண்ணுற அளவுக்கு எனக்கு காசு இல்லை, பட் இருந்தாலும் இருக்கிற சில்லறையெல்லாம் பொறி கொண்டு வந்திருக்கேன் மேடம் அப்படிங்கிறான். அந்த ஆள் சரி ஓகே வாப்பா அப்படின்னு உட்கார வச்சு பேசின 10 நிமிஷத்துலேயே ரைட்டு சனியை சைக்கிளில் வருது அப்படிங்கிறத கதாநாயகி கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் பார்க்க வேண்டியது சைக்காலஜிஸ்ட் கிடையாது, நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை தான் பார்க்கணும், நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னா அந்த ஆள் செம்ம காண்டாயிரம். என்ன விளாட்றீங்களா, 1 மணி நேரம் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக இருக்கிற சில்லறையெல்லாம் உண்டியில் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போ வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தர் போய் பாருங்கன்னா அப்படிங்கிறா. உடனே கதாநாயகி சொல்கிறாங்க, சாமி நீங்கள் ஒன்றும் காசையே கொடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்பி நல்லா சைக்காட்ரிஸ்ட்டாக போய் பாரு அப்படின்னு சொல்ல போனால் அதெல்லாம் முடியாது. 1 மணி நேரத்துக்கு நான் பே பண்ணியிருக்கேன், எனக்கு நீ 1 மணி நேரம் என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கும்போது தான் ரைட்டு சேகருக்கு இன்றைக்கி சங்குதான், எவங்கிட்டே வந்து வசமாக மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதே நம்ம கதாநாயகிக்கு புரியுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து தெரிக்க விட்ட ட்விஸ்டெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 20-25 நிமிஷம் அவங்க 2 பேத்துக்குள்ளே வெறும் கான்வர்சேஷனாக ஒரு ட்ராமா மாதிரி தான் போகும். நிறைய பேசுவாங்க, சரி பயவில் ஏதோ மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இவங்க ரிவீல் பண்ணுற ஒரு மேட்டருக்கும்
லீடு இவங்களுடைய கான்வர்சேஷனுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. அது நம்ம அப்போ கவனிச்சிருக்கவே மாட்டோம். பின்னாடி அவங்களாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆமாம் ரெண்டும் பேசிச்சுக்கல இதை சொன்னாங்கல்ல அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அதனால் பொறுமையாக அவங்களுடைய கான்வர்சேஷனையும் ரொம்ப க்ளோஸாக நோட் பண்ணுங்கள். பல விஷயங்கள் பின்னாடி ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் பாதி படம் ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சுக்கோங்களேன், அந்த டைம்லேயே ஒரு சூப்பர் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிடுவாங்க. படம் பார்க்கும்போது ஏங்க என்ன மாதிரி ஒரு சம்பவம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, இதை கிளைமேக்ஸ்லேயே நீங்கள் வச்சுருந்துருக்கலாம்ல, இன்னும் செம்மையாக இருந்திருக்கும்ல அப்படின்னு நினச்சா, இன்டர்வலில் வச்சதெல்லாம் ட்விஸ்ட்டே இல்லை தம்பி, கிளைமேக்ஸில் பாரு அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. இன்னொரு ட்விஸ்ட்டை இன்டர்வல் பிளாக்லாம் அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. இப்படி 2 ட்விஸ்ட்டு தான், ஆனால் வேறு லெவலில் சம்பவம் பண்ண ஒரு படம் இது. நிச்சயமாக இந்த 2 ட்விஸ்ட்டையுமே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி ஒரு சம்பவம் இந்த படம். டெஃபினட்டாக கிரைம் த்ரில்லர் ரசிகர்லாம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் பார்க்குறேன்னா சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துலையும் இதுவும் ரேஷன் கார்டு சம்பவம் தான். எக்கச்சக்கமான செக்ஷுவலான போர்ட்ரேல் உள்ளே இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. மூணாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2023 ஒரு அமெரிக்கன் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான பாஸ்டன் ஸ்ட்ராங்லர். இந்த படத்தில் நம்ம கதாநாயகி பேசிக்காக ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க அந்த டைமில் கிட்டத்தட்ட 1960-62 நடக்கிற மாதிரி கதைக்களம் செட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பெண்கள் வரிசைக்கு ஒரு 3 பேர் படுகொலை செய்யப்படுவாங்க. 3 பேருமே யாரோ ஒரு நபரால் கழுத்து நெரிச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கதாநாயகிக்கு தெரியும். பேப்பர்லாம் அது அப்படி இப்படி பிரசுரம் ஆகும்போது எவனோ ஒருத்தன் பண்ணுறாங்க, ஆனால் அது யாருன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஆள் தெரியாமல் போலீஸ் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கதாநாயகியை பொறுத்தளவுக்கு இல்லைங்க, இந்த 3 கொலைகளுக்கும் வேறு ஏதோ சம்மந்தம் இருக்குது, கண்டிப்பாக இந்த கில்லருக்கு வேறு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், இல்லாட்டினா அடுத்த கொலையை அவன் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு இவங்களே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல சினிமா துறையை சார்ந்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். இந்த ஐஎம்டிபி ரேட்டிங்கெல்லாம் தூக்கி அப்பால் போடுங்க. என்னை நம்பி இந்த படம் பாருங்கள். நான் பின்னாடியெல்லாம் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு சம்பவத்தை நான் பண்ணேன்னா இப்படித்தான் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்தளவுக்கு மேக்கிங்கில் இன்னும் அசத்தின ஒரு படம், எடிட்டிங்கில் வேறு லெவலில் பிச்சு படம் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் ஒரு சாதாரண கதையை இவ்வளவு சுவாரஸ்யமாக நரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம புருவத்தை உயர்த்த வைக்கக்கூடிய ஒரு படம் இது. ஸோ நீங்கள் பட்டிங் டைரக்டர்ஸாகவோ இல்லை சினிமா துறையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். 3 படமே மஸ்ட் வாட்ச் தான், அதில் சந்தேகமே கிடையாது. பட் இந்த படம் என்ன ரொம்ப ரொம்ப மேக்கிங் வைஸாகவும் சரி, படம்னா இதாங்க படம் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுத்தின ஒரு படம் இது. அதனாலேயே டெஃபினட்டாக இந்த படத்தை எந்த காரணத்தை கொண்டோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துலேயும் நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் உள்ளே இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் லைட்டாக மைல்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை பின்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த 3 ஹைலி ரெக்கமெண்டட் படங்கள். 3மே தாராளமாக நம்மளை நம்பி பார்க்கலாம். 3லேயுமே ஐஎம்டிபி ரேட்டிங் வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய வேவ்லென்த் ரசிகர்கள் எல்லாம் நம்மளை தான் பிலீவ் பண்ணுவாங்க, ஐஎம்டிபியெல்லாம் அவங்க மைக்கிறதே கிடையாது. அதனால் நம்மளை நம்பி பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். அட்டகாசமான படங்கள் 3மே. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.